Hi friends, welcome to MMSK vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படினா ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். நம்ம வந்து சின்ன பசங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களுடைய போன் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, அவங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்காகவும், இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன்ல ரொம்ப நல்லா போறதுக்கு, அதே மாதிரி போன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு டிஷ் தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபுல்லுமே வந்து நட்ஸில் தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு உருண்டை. என்னென்னா இப்போ வந்து நட்ஸில் வந்து நம்ம மேக் பண்ணுற கூடவே வந்து என்னென்ன எடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி. ஒரு 100 கிராம் வந்து பாதாம் எடுத்துருக்கிறேன், 20 கிராம் வந்து ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி 20 கிராம் வந்து ஒரு ஒயிட் கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து பிஸ்தா வந்து கம்மியாக தான் இருந்தது, அதனால் ஒரு 25 பிஸ்தா தான் எடுத்துருக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சம் 20 கிராம் வந்து கருப்பு திராட்சை வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 30 கிராம் வந்து வால்நட் எடுத்துருக்கிறேன். இது கூடவே 30 கிராம் வந்து முலாப்பழம் சீடு வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 150 கிராம் வந்து முந்திரி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து எதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பூசணி விதை, சன்ஃப்ளவர் சீடு, இன்னொன்று வெள்ளரி விதை, இந்த மூணுமே வந்து இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குது. இதை சேர்த்து வந்து ஒரு பவுல் நிறையா எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஸ்வீட்டுக்காக வந்து ஒரு 25 வந்து டேட்ஸ் வந்து சீடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த உருண்டையை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நாம் எடுத்துருக்க பாதாமை வந்து இப்போ நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து மிதமான சூடில் தான் வந்து வச்சு நம்ம வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நெய் இருக்குல்ல, அதிலே வந்து வறுத்து எடுத்துடலாம். முந்திரியையும் கொஞ்சம் லைட்டாக வந்து ரெட்டிஸாக வர்றது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் வந்து மாற்றிடலாம். இதில் வந்து எதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பூசணி விதை, வெள்ளரி விதை, சன்ஃப்ளவர் சீடு, முலாப்பழம் சீடு, இந்த மூணுமே வந்து சேர்த்துருக்கிறேன். இதையும் வந்து நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த பாத்திரத்துலேயே வந்து நெய் இருக்கும், அந்த சூட்லேயே நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ் வந்து வறுத்தது போதும், இதையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். அடுத்தது முலாப்பழம் சீடு எடுத்துருக்கிறேன். இது கூடவே நம்ம வந்து வால்நட்டையும் சேர்த்து வந்து வறுத்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பிஸ்தாவையும் சேர்த்துடலாம். அது கூடவே ஃப்ளாக்ஸ் சீடையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தே மாதிரி இருக்கோங்க. நம்ம எல்லா பொருளையும் வந்து சேர்க்கும்போது குவான்டிட்டி நிறையாவே கிடைக்கும். நமக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தானது. நம்ம வந்து பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி நம்ம ரெகுலராக வந்து டெய்லி வந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு தேவையான அனைத்து ப்ரோட்டீன்ஸுமே வந்து இந்த இதில் வந்து நமக்கு கிடைச்சிரும். இந்த அளவு வந்து பொரிஞ்சா போதும். இதுவும் நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இனி ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து வச்சிருக்கிற திராட்சை, கருப்பு திராட்சையையும் வெள்ளை திராட்சை, இந்த ரெண்டையும் வந்து நம்ம இதில் வறுத்தெடுத்துக்கலாம். நெய் திராட்சை வந்து இதுவும் வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து சீடில் இந்த இப்போ டேட்ஸ் இருக்குல்ல, டேட்ஸில் உள்ள சீடை வந்து எடுத்து வச்சுருக்கோம், கொட்டையை எடுத்துட்டோம். எடுத்து தான் வந்து இது ஸ்வீட்டுக்கு எல்லாமே வந்து நம்ம நேச்சுரலாக தான் போடுறோம். நேச்சுரலாக போடும்போது பசங்க ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துன்ட்டு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேட்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ் போதுங்க. அதுவும் இனி வந்து நம்ம இதுவும் நம்ம வந்து இறக்கிடலாம். எல்லாமே வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இனி வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நல்லா ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பல்ஸ் ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கூடவே கொஞ்சம் வந்து ஒயிட் எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வறுக்கும்போது கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து இது வந்து தீஞ்சிரும். ஓகே, போதும். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம்.
வறுத்தெடுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா வந்து சூடும் வந்து ஆறிடுச்சு. நம்ம இனி வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றி வந்து பல்ஸ் மோடில் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். ஏன்னா ரொம்பவே வந்து பட்டு போல் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறையாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாம் மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த டேட்ஸு போட்டிருக்கோம்ல, டேட்ஸு திராட்சை போட்டதுனால கொஞ்சம் வந்து ஒட்டும். அது இருந்தால் தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று நம்ம வந்து ஸ்வீட் வந்து இதில் நேச்சுரலாகவே போட்டிருக்கோம். வேறு எந்த ஒரு ஜாகரியோ சுகரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கணும். ஏன்னா குறையாக இருக்கணும். ஏன்னா வந்து நல்லா வந்து அரைஞ்சிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து மிக்ஸியில் வந்து நம்ம பல்ஸ் மோடில் வச்சு நல்லா எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஸ்வீட் சேரணும்ல, அதுக்காக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இனி இதுக்கு தேவையான அளவு நம்ம சின்ன சைஸு உருண்டையாக உருட்டிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக உருட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வராது. இப்போ வந்து இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டீங்கனாலே போதும், பசங்க வந்து திரும்ப எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு உருண்டை வச்சே நம்ம வந்து கொடுக்கும். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஹாஸ்ட்லியான ஃபுட் இது கொஞ்சம், அதனால் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சின்ன சைஸாக வந்து உருட்டிட்டு டெய்லி வந்து ஒரு உருண்டை வந்து பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்கும் வந்து எதுவுமே ஆகாது. இது வந்து நம்ம உடம்புக்கு ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. பசங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுடைய ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். இந்த சைஸுக்கு வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். செஞ்ச உருண்டை வந்து ரெடி ஆயாச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணியாச்சு உருட்டி. இதை என்ன டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த நேச்சுரல் ஸ்வீட் இருக்குல்ல, வேற லெவலுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குது, அல்டிமேட். நான் இன்னைக்கு இந்த கண்ணாடி பவுலில் தான் இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஒரு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலாக ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு நாளைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.